அனைவருக்கும் வணக்கம். இது நாகா நோட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th செகண்ட் டேர்ம் நியூ புக்கில் 3வது லெசனாக இருக்க இயற்கணிதம் இந்த லெசனோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இப்போ நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். ஓகே, நிறைய பேர் குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் போட சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஆல்ரெடி குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அடுத்த பேட்ச் நான் பிப்ரவரி மாதம் நான் போடுறேன். அது குரூப் 2 அண்ட் குரூப் 4 ரெண்டு எக்ஸாமுக்கு நான் பிப்ரவரி மாதம் போடுறேன். ஓகே, வாங்க இப்போ நம்ம சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுக்கு விதிகள் பற்றி பார்க்கலாம். அடுக்கு விதிகள் பற்றி ஸ்கூல் புக்கில் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் நான் கம்பைன் பண்ணி ஒரு இடத்துல கொடுத்துருக்கேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அடுக்கு விதிகள் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த லெசனில் இருக்க சம் எல்லாமே உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு விதி பாருங்கள். a பவர் m இன்ட்டு a பவர் n இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அதை a பவர் m ப்ளஸ் n அப்படின்னு எழுதலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடிமானம் சமமாக இருக்கும். அடிமானம் சமமாக இருந்து நடுவில் பெருக்கல் குறி இருந்துச்சு அப்படின்னா அதோட அடுக்கு ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். அதான் இங்கே பாருங்கள், a பவர் m ப்ளஸ் n அப்படின்னு எழுதியிருக்கோமா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். 2 பவர் 3 இன்ட்டு 2 பவர் 2 இருக்குது. இங்கே பாருங்கள், அடிமானம் ரெண்டுமே சமமாக இருக்குது, நடுவில் பெருக்கல் குறி இருக்கா. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 2 பவர் இந்த 3ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணி எழுதலாமா? ஆட் பண்ணனா வரும் 5 வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரெண்டாவது விதி பாருங்கள். a பவர் m டிவைடட் பை a பவர் n கொடுத்துருக்காங்களா. இது எப்படி எழுதலாம்னா a பவர் m மைனஸ் n எழுதலாம். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு விதி ப்ளஸ் வருது, ரெண்டாவது விதி மைனஸ் வருது. இங்கே பெருக்கல்ல கொடுத்தாங்க அப்படின்னா ப்ளஸ் வரும், வகுத்தல்ல கொடுத்தாங்க அப்படின்னா மைனஸ் வரும். இதை வேறு மாதிரி எழுதலாம். அது எப்படின்னா a பவர் m வகுத்தல் a பவர் n இப்படியும் எழுதலாம். இதை a பவர் m மைனஸ் n எழுதலாம். இது ரெண்டையுமே நோட் பண்ணிக்கோங்க. a பவர் m டிவைடட் பை a பவர் n அப்படின்னு எழுதலாம். இல்லைனா a பவர் m வகுத்தல் a பவர் n எழுதலாம். ரெண்டையுமே ரெண்டு மெத்தடில் கொடுத்தாலுமே நம்ம எப்படி எழுதலாம்? a பவர் m மைனஸ் n அப்படின்னு எழுதலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பெருக்கல்ல கொடுத்தாங்க அப்படின்னா ப்ளஸ் வரும், வகுத்தல்ல கொடுத்தாங்க அப்படின்னா மைனஸ் வரும். ஓகே, இதுலேயும் இன்னும் நோட் பண்ணிக்கோங்க, அடிமானம் ரெண்டுமே சமமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மூணாவது பாருங்கள். a பவர் m ஹோல் பவர் n இருக்கு. அதாவது பவருக்கு மேலே பவர் இருக்குது. பவருக்கு மேலே பவர் இருந்துச்சு அப்படின்னா பவர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த ரெண்டு பவரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். 2 பவர் 3 ஹோல் பவர் 2 இருக்குது. பவருக்கு மேலே பவர் இருக்கா. அப்போது இந்த ரெண்டு பவரையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 பவர் 6ன்னு வந்துருச்சு. ஓகேவா. இந்த விதியை அடுக்குகளின் பெருக்கல் விதின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் விதி என்னன்னு சொல்லுவாங்கன்னா அடுக்குகளின் பெருக்கல் விதின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணாதான் நோட் பண்ணிக்கோங்க. அடுக்குகளின் பெருக்கல் விதின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பாருங்க, இதை அடுக்குகளின் வகுத்தல் விதின்னு சொல்லுவாங்க. மூணாவது விதியை அடுக்குகளின் அடுக்கு விதின்னு சொல்லுவாங்க. அடுக்குகளின் அடுக்கு விதின்னு மூணாவது விதியை சொல்லுவாங்க. இதை அடுக்குகளின் வகுத்தல் விதின்னு சொல்லுவாங்க. இதை அடுக்குகளின் பெருக்கல் விதின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நாலாவது விதி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 விதி ஒரே மாதிரி இருக்கும், நாலாவது விதி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க. a பவர் m இன்ட்டு b பவர் mன்னு இருக்கா. இதில் பாருங்கள், அடிமானம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் மேலே இருக்க பவர் சேமாக இருக்குது. பாருங்கள், அடிமானம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் மேலே இருக்க பவர் சேமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள பார்த்த இதுலேயும் பாருங்கள், இதோட அடிமானம் சமமாக இருந்துச்சு, ஆனால் இங்கே அடிமானம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா a இன்ட்டு b ஹோல் பவர் mன்னு எழுதலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். 2 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 3 இருக்குது. இதோட அடிமானம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் அதோட பவர் சமமாக இருக்கா. அப்போது இதை எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 3 ஹோல் பவர் 3ன்னு எழுதலாம். இதை இன்னும் ஷார்ட்டாக எழுதலாம். இந்த 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 6ன்னு வரும், மேலே பவர் 3. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் அஞ்சாவது விதி பாருங்கள். a பவர் m டிவைடட் பை b பவர் mன்னு இருக்கா. இதோட அடிமானம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் அதோட பவர் சமமாக இருக்குது. அதான் a டிவைடட் பை b ஹோல் பவர் mன்னு எழுதியிருக்கோம். இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். 2 பவர் 3 டிவைடட் பை 3 பவர் 3ன்னு இருக்குது. இதோட பவர் சமமாக இருக்கா.
சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், 2/3 ஹோல் பவர் 3ன்னு எழுதலாமா? ஓகே, இந்த 5 விதியை நோட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விதி இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. a பவர் m ஈக்குவல் டு a பவர் n. இதை வந்து 6வது விதியாக நோட் பண்ணிக்கோங்க. a பவர் m ஈக்குவல் டு a பவர் n இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து m ஈக்குவல் டு n அப்படின்னு எழுதலாம். அதாவது அடிமானம் ரெண்டும் சமமாக இருந்து நடுவில் ஈக்குவல் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா அதோட பவரை வந்து ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம். இதோட பவர் வந்து ஈக்குவல் பண்ணி எழுதியிருக்கோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். 2 பவர் 3 ஈக்குவல் டு 2 பவர் 4ன்னு இருக்குது. இதோட அடிமானம் வந்து சமமாக இருக்குது, நடுவில் ஈக்குவல் சிம்பிள் இருக்கா? அப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து பவர் ரெண்டை ஈக்குவல் பண்ணி எழுதலாமா? அப்போ 3 ஈக்குவல் டு 4 அப்படின்னு எழுதலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் வேணால் சொல்கிறேன் பாருங்கள். 2 பவர் n ஈக்குவல் டு 2 பவர் 3ன்னு இருக்குது. இதோட அடிமானம் வந்து சமமாக இருக்குது, நடுவில் ஈக்குவல் சிம்பிள் இருக்குது. அப்போ இதோட பவரை வந்து ஈக்குவல் பண்ணி எழுதலாமா? அப்போ என்ன வரும், n ஈக்குவல் டு 3ன்னு வரும். இந்த மாதிரி அடுக்கு விதியெல்லாம் நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம். இந்த 6 அடுக்கு விதியை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக்கில் வந்து இந்த 6வது விதி கொடுக்கலாம், இருந்தாலும் ஆனால் இந்த 6வது விதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த விதியும் சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்க. எக்ஸாம்பிள் 3.7ல் கொடுத்துருக்காங்க. அடுக்குகளின் பெருக்கல் விதியை பயன்படுத்தி சுருக்குகன்னு கேட்டிருக்காங்க. இதில் 3 சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்க. 5 பவர் 7 இன்ட்டு 5 பவர் 3யா? அடுக்குகளோட பெருக்கல் விதி என்னது? a பவர் m இன்ட்டு a பவர் n ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. இதான் வந்து அடுக்குகளோட பெருக்கல் விதி. அடுக்குகளின் பெருக்கல் விதியை பயன்படுத்தி சுருக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள். இதோட அடிமானமும் சமமாக இருக்குது, நடுவில் பெருக்கல் குறி இருக்குது. இப்படி இருந்தால் என்ன பண்ணுவோம், இந்த 5 அப்படியே போட்டுட்டு அடிமானத்தை அப்படியே போட்டுட்டு மேலே இருக்க பவர் ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுவோமா? 7ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண வரும் 10. 5 பவர் 10 தான் இதுக்கான ஆன்சர். ரெண்டாவது சம் பாருங்க. 3 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 2 இன்ட்டு 3 பவர் 4 அடுக்குகளின் பெருக்கல் விதியை பயன்படுத்தி சுருக்குகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுக்குகளோட பெருக்கல் விதி நம்மளுக்கு தெரியும். a பவர் m இன்ட்டு a பவர் n ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. ஓகேவா? அடிமானம் ரெண்டும் சமமாக இருந்து நடுவில் பெருக்கல் குறி இருந்துச்சு அப்படின்னா மேலே இருக்க பவரை ஆட் பண்ணிப்போமா? இதோட அடிமானம் பாருங்கள், எல்லாமே சமமாக இருக்கா? அப்போது 3ஐ போட்டுக்கோங்க. இதோட அடுக்குகளை ஆட் பண்ணுமா? 3 ப்ளஸ் 2 ப்ளஸ் 4 3 பவர், இந்த அடுக்குகளை ஆட் பண்ணனா வரும் 9. இதான் இதுக்கான ஆன்சர். இதை வந்து சில பேர் வேறு மாதிரியும் போடுவாங்க. அது எப்படின்னா 3 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 2 இன்ட்டு 3 பவர் 4ன்னு இருக்கா? ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்முக்கு மட்டும் இந்த விதியை அப்ளை பண்ணுவாங்க. இதோட அடிமானம் வந்து சமமாக இருக்குது, அப்போ அதை 3ஐ போட்டுப்பாங்க. மேலே அடுக்கு 2 ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணனா வரும் 5ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த 3 பவர் 4ஐ போடுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து தனியாக இந்த விதியை அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணனா வரும் 3 பவர் 9 அப்படின்னு வரும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது பதிலாக நீங்கள் ஒரேதாகவே போட்டுடலாம். இதோட அடிமானம் பாருங்கள், எல்லாமே சமமாக இருக்குது. அப்போ அதில் இருக்க அடுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நடுவில் பாருங்கள் பெருக்கல் குறி இருக்கணும். ஓகே, மூணாவது சம் பாருங்கள். 25 பெருக்கல் 32 பெருக்கல் 625 பெருக்கல் 64 அடுக்குகளின் பெருக்கல் விதியை பயன்படுத்தி சுருக்குகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுக்குகளோட பெருக்கல் விதி என்னது? a பவர் m இன்ட்டு a பவர் n ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. இதான் வந்து அடுக்குகளோட பெருக்கல் விதி. ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே இருக்க நம்பர் எல்லாமே அடுக்கில் வர மாதிரி எழுதணும். இப்போ 25 எப்படி எழுதலாம்? 5 ஸ்கொயர்னு எழுதலாமா? நெக்ஸ்ட்டு 32 எப்படி எழுதலாம்? 2 பவர் 5 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு 625 எப்படி எழுதலாம்? 5 பவர் 4 அப்படின்னு எழுதலாம். அதுக்கடுத்து 64 வந்து 2 பவர் 6 அப்படின்னு எழுதலாம். சில பேருக்கு இந்த மாதிரி அடுக்கில் எப்படி எழுதுன்னு தெரியாது, அதுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். 25 அப்படின்றது எல்லாத்துக்குமே ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம்னா நெக்ஸ்ட் நான் 32க்கு சொல்கிறேன் பாருங்கள். 32வை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள்.
அதாவது டானா மெத்தட் படி நீங்கள் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணால் 16 32 வந்துருச்சு. நெக்ஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணால் 8 2 16, திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணால் 4 2 8, திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணால் 2 4, திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணால் 1 2. இப்போ இதில் மொத்தம் எத்தனை 2 இருக்குது? 1 2 3 4 5. அப்போது 32 எப்படி எழுதலாம்? 2 பவர் 5 எழுதலாமா? அதான் நான் இப்படி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 625 ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். 5ஆல் டிவைட் பண்ணலாமா? 4 5 5, மிச்சம் 1, 2 10, 5 25. நெக்ஸ்ட்டு திரும்ப 5ஆல் டிவைட் பண்ணால் 2 10, மிச்சம் 2, 5 25. திரும்ப 5ஆல் டிவைட் பண்ணால் 5 25, திரும்ப 5ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 4 5 5. இதில் மொத்தமாக 4 5 இருக்குது. அதனால தான் 5 பவர் 4ன்னு எழுதியிருக்கேன். 625க்கு பதிலாக 5 பவர் 4ன்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 64 எடுத்துக்கோங்க. 2ஆல் டிவைட் பண்ணலாமா? 32ன்னு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணால் 16, திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணால் 8, திரும்ப டிவைட் பண்ணால் 4, திரும்ப 2, திரும்ப 1ன்னு வந்துச்சு. ஓகேவா? இதில் மொத்தமாக எத்தனை 2 இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போது 64க்கு பதிலாக 2 பவர் 6ன்னு போடலாம். அதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் பவர் எழுதியாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பெருக்கல் விதியை அப்ளை பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே 5 பவர் 2 இருக்குது, இங்கே 5 பவர் 4 இருக்குது. அப்போது இது ரெண்டே ஒரு பேரா எடுத்துக்கோங்க. 5 பவர் 2 பெருக்கல் 5 பவர் 5. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே 2 பவர் 5 இருக்குது, இங்கே 2 பவர் 6 இருக்குது. 2 பவர் 5 இன்ட்டு 2 பவர் 6. இந்த விதிப்படி இப்போ நம்ம அப்ளை பண்ணலாமா? இதோட பாருங்கள், அடிமானம் ரெண்டுமே சமமாக இருக்குது. நடுவில் பெருக்கல் குறி இருக்குது. அப்போ அது ரெண்டோட அடுக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ 5 பவர் 2 + 4ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இந்த பெருக்கல் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் இங்கே இதோட அடிமானம் பாருங்கள் சமமாக இருக்குது. அப்போ இந்த 2 இங்கே போட்டுக்கலாம். இதோட அடுக்கு பாருங்கள் ஆட் பண்ணிக்கலாமா? 5 6ன்னு இருக்குது. 5 + 6ன்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு 5 இந்த பவர் என்ன ஆட் பண்ணால் 4ஐயும் 2 ஆட் பண்ணால் 6ன்னு வரும். பெருக்கல் இங்கே 2 5ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் 11. அப்போது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 5 பவர் 6 இன்ட்டு 2 பவர் 11. இதுதான் இதுக்கான ஆன்சர். ரெண்டாவது சம் பாருங்க. எக்ஸாம்பிள் 3.8ல் கொடுத்துருக்காங்க. அடுக்குகளின் வகுத்தல் விதியை பயன்படுத்தி சுருக்குகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் மொத்தமாக 3 சம் இருக்குது. ஃபஸ்ட்டு சம் பாருங்க. 10 பவர் 8 டிவைடட் பை 10 பவர் 6. அடுக்குகளோட வகுத்தல் விதி என்னது? a பவர் m டிவைடட் பை a பவர் n. இதை எப்படி எழுதலாம்? a பவர் m மைனஸ் n எழுதலாமா? இதான் வந்து அடுக்குகளோட வகுத்தல் விதி. இந்த விதியை யூஸ் பண்ணி தான் இந்த சம் சால்வ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், அடிமானம் ரெண்டுமே சமமாக இருக்குது. நடுவில் டிவைட் சிம்பிள் இருக்கா? அப்போ இதை எப்படி எழுதலாம்? 10 பவர் போட்டுட்டு இந்த 8ஐயும் 6ஐயும் மைனஸ் பண்ணும். அப்போது 8 மைனஸ் 6ன்னு வரும். 10 பவர் 8ல் 6 போச்சு அப்படின்னா 2. இதான் வந்து இதுக்கான ஆன்சர். சில பேருக்கு ஒரு டவுட் வரும், இந்த 10 பவர் 2 வந்து விரிச்சு எழுதக்கூடாதான்னு. விரிச்சும் எழுதலாம். ஆப்ஷன் பாருங்கள், 10 பவர் 2 கொடுத்துருக்காங்களா இல்லை இதை இன்னும் விரிச்சு எழுதி 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். எது கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நீங்கள் டிக் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கில் வந்து 10 பவர் 2ஓட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது சம் பாருங்க. 2 பவர் 8 இன்ட்டு 3 பவர் 5 இன்ட்டு 5 பவர் 4 டிவைடட் பை 3 பவர் 3 இன்ட்டு 5 பவர் 3 இன்ட்டு 2 பவர் 4. அடுக்குகளோட வகுத்தல் விதியை பயன்படுத்தி நம்ம சுருக்கணும். அதாவது இந்த விதியை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே 2 பவர் 8 இருக்குது, இங்கே 2 பவர் 4 இருக்கா? அப்போது 2 பவர் 8 டிவைடட் பை 2 பவர் 4ன்னு எடுத்துக்கோங்க. இன்ட்டு நெக்ஸ்ட்டு இங்கே 3 பவர் 5 இருக்குது, இங்கே 3 பவர் 3 இருக்குது. அப்போ 3 பவர் 5 டிவைடட் பை 3 பவர் 3. நெக்ஸ்ட் இங்கே 5 பவர் 4 இருக்குது, டிவைடில் வந்து 5 பவர் 3 இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த விதிப்படி இருக்கா? இது ஃபுல்லாகவே வந்து இந்த விதிப்படி இருக்குது. இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி மாற்றி எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த வகுத்தல் விதியை அப்ளை பண்ணுங்கள். அடிமானம் ரெண்டுமே சமமாக இருக்குது. நடுவில் டிவைட் சிம்பிள் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? அடிமானத்தை 2 அப்படியே போட்டு பவர் ரெண்டையுமே மைனஸ் பண்ணுவோமா? அப்போ 8 மைனஸ் 4. நெக்ஸ்ட்டு இந்த பெருக்கல் அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே இருக்க பெருக்கல் அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 இந்த 5ஐயும் 3ஐயும் மைனஸ் பண்ணும். 5 மைனஸ் 3 பெருக்கல் இந்த 5 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 4ஐயும் 3ஐயும் மைனஸ் பண்ணும். 4 மைனஸ் 3. 2 பவர் 8ல் 4 போச்சு அப்படின்னா 4 பெருக்கல் 3 பவர் 5ல் 3 போச்சு அப்படின்னா 2 பெருக்கல் 5
4ல் 3 போச்சு அப்படின்னா 1. இதுதான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்மை வந்து நீங்கள் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுக்கு பதிலாக நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். 2^8 இங்கே இருக்குது, இங்கே வந்து 2^4 இருக்கா, வகுத்தல் இருக்குது. அப்போது இந்த விதியை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, அப்போது என்ன பண்ணுவோம், இந்த பவர் இருக்க இந்த 8ஐயும் இந்த 4ஐயும் மைனஸ் பண்ணுவோமா, அப்போ 2^4 அப்படின்னு வந்துச்சு. 8ல் 4 போச்சு அப்படின்னா மிச்சம் 4 தான் இருக்கும். அப்போ 2^4ன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பெருக்கல் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இங்கே 3^5 இருக்குது, இங்கே 3^3 இருக்குது. அப்போது இந்த 3ஐ அப்படியே போட்டுப்போம். இந்த 5ம் 3ஐயும் மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணால் வரும் 2ன்னு வந்துருச்சு. பெருக்கல். நெக்ஸ்ட் இங்கே 5^4 இருக்குது, இங்கே 5^3 இருக்குது. இந்த 5 அப்படியே போட்டுப்போம். மேலே இருக்க 2 பவரையும் மைனஸ் பண்ணுவோமா, 4ல் 3 போச்சு அப்படின்னா 1. இதான் இதுக்கான ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டேரெக்டாகவும் போடலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நான் அந்த மாதிரி போடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கங்க. புதுசாக கற்றுக்குறவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேரெக்டாக போட தெரிஞ்சுக்கங்க. 3வது சம் பாருங்க. 6^4 டிவைடட் பை 6^0 இருக்கா, அடுக்குகளின் வகுத்தல் விதியை பயன்படுத்தி சுருக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த விதியை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணா வரும் 6^4 - 0ன்னு வருமா. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது, 6^4 தான் இதுக்கான ஆன்சர். இதை வந்து வேற மாதிரியும் போடலாம். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. 6^4 அப்படியே வச்சுக்கோங்க. கீழே பாருங்க 6^0 இருக்கா, அதாவது எனிதிங் பவர் 0 வந்து 1. a^0 அப்படின்னாலும் சரி, 1^0 அப்படின்னாலும் சரி, 2^0 அப்படின்னாலும் சரி, 3^0 அப்படின்னாலும் சரி, 6^0 சரி, என்ன எனிதிங் பவர் 0 வந்து 1. அப்போது இந்த 6^0 பதில் என்ன போடலாம், 1ன்னு போட்டலாம். 1ன்னு போட்டால் இதுக்கான ஆன்சர் என்னது, 6^4. இதுதான் இதுக்கான ஆன்சர். நீங்கள் 2 விதமாகவும் போடலாம், எப்படி போட்டாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். 3வது சம் பாருங்க. எக்ஸாம்பிள் 3.9ல கொடுத்துருக்காங்க. அடுக்கின் அடுக்கு விதிகளை பயன்படுத்தி சுருக்குகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் 3 சம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 8^3 ஹோல் பவர் 4. அடுக்கின் அடுக்கு விதி என்னது, a^m ஹோல் பவர் n. இதை எப்படி எழுதலாம், a^m × n எழுதலாமா. இந்த விதியை யூஸ் பண்ணி தான் இந்த சம் சால்வ் பண்ண போகிறோம். அதாவது பவருக்கு மேலே பவர் இருந்துச்சு அப்படின்னா அந்த பவர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த 8 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 3ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ண வரும் 8^12. இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 2வது சம் பாருங்க. 11^5 ஹோல் பவர் 2. இந்த 11 அப்படியே போட்டுக்கணும். இந்த பவர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுமா, 5 × 2. 5ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 10. இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 3வது சம் பாருங்க. 2^6 ஹோல் பவர் 2 பெருக்கல் 2^4 ஹோல் பவர் 7. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த அடுக்குகளின் அடுக்கு விதியை அப்ளை பண்ணுங்க. பவருக்கு மேலே பவர் இருக்கா, அப்போ என்ன பண்ணுவோம், இந்த 6ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோமா. 2 பவர் 6ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 12ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் இந்த பெருக்கல் அப்படியே போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இங்கே 2 அப்படியே வச்சுக்கோங்க. பவருக்கு மேலே பவர் இருக்குது, அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 4ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 28. நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து அடுக்குகளின் பெருக்கல் விதி அப்ளை பண்ணணும். அடுக்குகளோட பெருக்கல் விதி என்னது, a^m × a^n. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது எப்படி எழுதுவோம், a^m + n அப்படின்னு எழுதுவோமா. அப்போது இந்த விதியை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கள். அடிமானம் ரெண்டுமே சமமாக இருக்குது, நடுவில் பெருக்கல் சிம்பிள் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், அடுக்கு ரெண்டையும் ஆட் பண்ணுவோமா. 2 பவர் 12 + 28. 2 அப்படியே வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 40. இதுதான் இதுக்கான ஆன்சர். விதி எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம். 4வது சம் பாருங்க. எக்ஸாம்பிள் 3.10ல கொடுத்துருக்காங்க. அடுக்கு விதிகளை பயன்படுத்தி சுருக்குகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் மொத்தமாக 4 சம் இருக்குது. இந்த 4 சம்முமே இந்த 2 விதியை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். அடுக்கு விதிகளில் மொத்தமாக 6 விதி சொன்னேன். அதில் 4வது விதியையும் 5வது விதியும் யூஸ் பண்ணி தான் இந்த 4 சம்மும் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 7^6 பெருக்கல் 3^6 இருக்கா. இப்போது இதுக்கு வந்து இந்த 4வது விதியை யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், அடிமானம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் அதோட பவர் வந்து அதோட அடுக்கு வந்து சமமாக இருக்கா. அப்போ என்ன பண்ணுவோம்,
இந்த அடிமான ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 7 பெருக்கல் 3ன்னு போட்டுட்டு மேலே வந்து இந்த பவர் எழுதிடணும். 6ன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 7ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 21 பவர் 6. 21 பவர் 6 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது சம் பாருங்க. 4 பவர் 3 பெருக்கல் 2 பவர் 3 பெருக்கல் 5 பவர் 3யா? ஓகே, இதோட அடிமானம் எல்லாம் பாருங்க டிஃப்ரெண்டாக இருக்குது. நடுவில் பெருக்கல் குறி இருக்கா? அப்போது இந்த இதுக்கும் இந்த 4வது விதியை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த அடிமானத்தை எல்லாத்தையுமே எழுதிக்கோங்க. 4 பெருக்கல் 2 பெருக்கல் 5 இதோட பவர் எல்லாமே சமமாக இருக்குது. அப்போது இந்த பவரை தூக்கி இங்கே ஹோல் பவரில் போட்டுக்கோங்க. இப்போது இதில் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 2ஐ மல்டிப்ளை பண்ணால் 8. 8 பெருக்கல் 5னா 40. 40 பவர் 3. இதான் வந்து ரெண்டாவது சம்முக்கான ஆன்சர். மூணாவது சம் பாருங்கள். 72 பவர் 5 வகுத்தல் 9 பவர் 5. ஓகே, இதுக்கு வந்து இந்த 5வது விதியை யூஸ் பண்ணணும். a பவர் m டிவைட் பை b பவர் m. இதை எப்படி எழுதலாம்? a டிவைட் பை b ஹோல் பவர் mன்னு எழுதலாமா? இங்கே பாருங்கள், அடிமானம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் அதோட பவர் வந்து சமமாக இருக்குது. நடுவில் வகுத்தல் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி எழுதணும். 72 வகுத்தல் 9 ஹோல் பவர் 5 அப்படின்னு போடலாம். இதில் டிவைட் இருந்துச்சு, டிவைட் சிம்பிள் இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை போடலாம். நீங்கள் வகுத்தல் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா அந்த வகுத்தல் அப்படியே போட்டிருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. இதை வந்து வேறு மாதிரி எழுதலாம். a பவர் m வகுத்தல் b பவர் m. இப்படி கொடுத்தாலும் இதை வந்து a வகுத்தல் b ஹோல் பவர் mன்னு எழுதலாம். இது ரெண்டு மெத்தடில் எழுதலாம். ரெண்டையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில பேருக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்தா மட்டும் சால்வ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கொடுத்தா தெரியலன்னு விட்டுருவாங்க. அதனால தான் ரெண்டையுமே சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இதை டிவைட் பண்ணாமல் 9 9 8 9 72ன்னு வந்துருச்சா? அப்போ 8 பவர் 5 இதான் இதுக்கான ஆன்சர். நாலாவது சம் பாருங்க. 6 பவர் 13 பெருக்கல் 48 பவர் 13 வகுத்தல் 12 பவர் 13. அடுக்கு விதியை பயன்படுத்தி சுருக்குகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 4வது சம் வந்து இந்த 2 விதியை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, சில பேருக்கு டவுட் வரும், ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுமா இல்லை இதை சால்வ் பண்ணுமான்னு. போட்மாஸ் ரூல் படி தான் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு, அதுக்கப்புறம் ஆஃப், அதுக்கப்புறம் டிவிஷனா, அதுக்கப்புறம் மல்டிபிகேஷனா. இங்கே பாருங்கள், இங்கே மல்டிபிகேஷன் இருக்குது, இங்கே டிவிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டிவிஷனை சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் மல்டிபிகேஷனை சால்வ் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் சால்வ் பண்ணுங்கள். இது ரெண்டுக்கு எந்த விதியை யூஸ் பண்ணலாம்? ரெண்டாவது விதியை யூஸ் பண்ணலாமா? இந்த 5வது இங்கே இருக்குது பாருங்கள், இதை யூஸ் பண்ணலாமா? இந்த 6 பவர் 13 அப்படியே வச்சுக்கோங்க. இது பெருக்கல் அப்படியே இருக்கட்டும். இங்கே a பவர் m வகுத்தல் b பவர் m. இப்படி இருந்தால் என்ன பண்ணுவோம்? a வகுத்தல் b ஹோல் பவர் mன்னு எழுதுவோமா? இப்போ 48 வகுத்தல் 12 ஹோல் பவர் 13 வந்துருச்சு. 12 இவ்வளோ டிவைட் பண்ணலாமா? ஓர் 12 12 4 12 48ன்னு வந்துருச்சு. 6 பவர் 13 பெருக்கல் 4 பவர் 13. இப்போ வந்து இந்த 4வது விதியை யூஸ் பண்ணுங்கள். இந்த விதியை யூஸ் பண்ணுங்கள். 6 பெருக்கல் 4 ஹோல் பவர் 13 வரும். 6ஐ 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 24. 24 பவர் 13. இதான் இதுக்கான ஆன்சர். இந்த 6 விதியை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 6 விதி தெரிஞ்சாவே இதில் இருக்க எல்லா சம்மும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் இதை பார்த்து நிறைய பேர் வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி கஷ்டமாக இருக்குன்னு யோசிச்சிருப்பீங்க. இந்த 6 விதி தெரிஞ்சாவே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, எக்ஸாம்பிள் சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பயிற்சி 3.1ல் இருக்க சம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.